Hi viewers, welcome back to our channel. Crochet learning videosல part 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போறது half double crochet. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நமக்கு தேவையானது எப்பவும் போல ஒரு உலன் thread எடுத்துக்கோங்க. crochet needle எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இனிஷியல் ஸ்டெப்பான slip knot போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சதும் அதிலிருந்து செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருங்க. வியூவர்ஸ், நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்லிப் நாட் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, சிங்கிள் க்ரோச்செட் எப்படி போடுறதுன்னு நம்மளுடைய லேர்னிங் வீடியோஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் செயின் ஸ்டிச் போட ஆரம்பித்தாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துக்கு செயின் ஸ்டிச் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் செயின் ஸ்டிச்சோட கடைசி நாட் இதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். செயின் ஸ்டிச்சோட கடைசி நாட் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு செகண்ட், அந்த செகண்ட் லூப் ஹோல்லேருந்து தான் நம்மளுடைய ஹாஃப் டபுள் க்ரோச்செட் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது செயின் ஸ்டிச்சோட கடைசி நாட்டை அது கூட நீடிலில் த்ரெட்டை ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் லூப் ஹோல் வழியாக நீடிலை விட்டு ஹூக் வழியாக த்ரெட்டை வெளியேடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ரொட்டேஷனில் த்ரெட் கிடைக்கும். இப்போது மறுபடியும் த்ரெட்டை ஹூக் வழியாக இழுத்து இந்த லூப் ஹோல் வழியாக வெளியேடுங்க. அகைன் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பக்கத்து லூப் ஹோல் உள்ள நீடிலை விட்டு த்ரெட்டை வெளியேடுங்க. இப்போ 3 ரொட்டேஷனில் த்ரெட் கிடைக்கும். மறுபடியும் ஹூக் வழியாக த்ரெட்டை அந்த லூப் ஹோல் உள்ள விட்டு வெளியே அழகாக எடுங்க. இந்த பேட்டர்ன் க்ரோச்செட் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம த்ரெட்டை எடுக்கும் போது கேப்பே விடாமல் ரொம்ப டைட்டாக எடுத்தோம்னா த்ரெட் வழியாக மறுபடியும் நீடில் வெளியே எடுக்கவே முடியாது. அது ரொம்ப டைட்டாகிடும். ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் லூப் ஹோல் வழியாக எடுக்கும் போது த்ரெட்டை நல்லா லூஸ் விட்டு வெளியே எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீடில் வழியாக நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்க முடியும். ஸோ மறுபடியும் அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் எது வரைக்கும் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீவர்ஸ், நம்மளோட ஹாஃப் டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்தாச்சு. இந்த பேட்டர்னோட மேலே பார்த்திங்கன்னா அழகாக செயின் ஸ்டிச் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஹாஃப் டபுள் க்ரோச்செட் பேட்டர்ன் இருக்கும். வீவர்ஸ், இந்த பேட்டர்னை நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோச்செட் எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.